என்னது இந்தியா பொருளாதாரத்தில் ஜப்பானையே முந்திரிச்சா? ஷாக்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்தது ஆரம்பத்தில். சமீபத்தில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வச்சு நிதி ஆயோக்குடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா ஜப்பானை விட பொருளாதாரத்தில் பெரிய நாடா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தகவலை சொல்லும் போது அவரு நான் சொல்லல, IMF சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் எல்லா ஊடகங்கள்லயும் செய்தியா வெளியாயிருக்கு, இந்தியா ஜப்பானை முந்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தி உண்மையா அல்லது உருட்டாங்கிறத இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷனை அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க உங்களால் முடிஞ்ச உதவியை அனுப்பலாம். சமீபத்தில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதி ஆயோக்குடைய சிஇஓ BVR சுப்பிரமணியம் என்ன சொன்னார் அப்படின்னா, we are 4th largest economy as I speak. உலகத்திலே நம்ம தான் லார்ஜஸ்ட் 4வது எக்கனாமியா இருக்கிறோம். we are a $4 trillion economy and this is not my data, it's IMF data. இந்தியா டுடே இஸ் லார்ஜர் தென் ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி இந்த 3 நாடுகள் மட்டும்தான் பார்த்தோம்னா இந்தியாவை விட அதிகமாக இருக்கிறாங்க பொருளாதாரத்தில். ஜப்பான் 4வது இடத்துல இருந்தது. அந்த ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்ம இந்தியா இப்போ 4வது இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு 2-3 வருஷத்துல நம்ம ஜெர்மனியையும் பின்னாடி தள்ளிட்டு 3வது இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது எதன் அடிப்படையில் இந்த தகவலை சொல்றாங்க அப்படின்னா, IMF உடைய ரிப்போர்ட்ல GDP பத்தி குறிப்பிடுறாங்க. அதாவது GDPங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த நாட்டில் உற்பத்தி ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸினுடைய மொத்த வேல்யூவை GDPன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த GDP தான் பார்த்தோம்னா 2025 அப்படின்னு போட்டு IMF டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, ஜப்பானுடைய GDP வந்து பார்த்தோம்னா $4.186 trillion அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்தியாவினுடைய GDP பார்த்தோம்னா $4.187 trillion. அதாவது ஜப்பானை விட இந்தியாவினுடைய GDP மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி 2025 டேட்டா IMF அந்த தகவல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதைத்தான் BVR சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. இதுதான் ஊடகங்கள்லையும் வெளியாயிருக்கு. ஆனா இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளறுபடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபினான்சியல் இயர் கால்குலேட் பண்றாங்க இல்லைங்களா, நிதி ஆண்டுன்னு சொல்றது. இது இந்தியாவில் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஏப்ரல்ல தொடங்கி மார்ச் முடிகிற வரைக்கும் ஒரு நிதியாண்டு, அதாவது 2024-25 நிதியாண்டு அப்படிங்கிறது 2024 ஏப்ரல்ல தொடங்கி 2025 மார்ச்ல முடியும். சோ இந்த நிதியாண்டை பார்த்தோம்னா IMF ரிப்போர்ட்ல எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா 2024 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, IMF அவங்களுடைய ஃபினான்சியல் இயரா சொல்லும்போது அந்த 2024 ஜனவரி டு டிசம்பர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இந்தியாவினுடைய அறிக்கைகள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏப்ரல் டு 2025 மார்ச் வரைக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய வேல்யூ 2025 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய GDP என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 அப்படிங்கிற பேர்ல IMF டேட்டால கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தகவல் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியாவுடைய GDP $3.9 trillion. அதே சமயம் ஜப்பானுடைய 2024 முடிகிற வரைக்கும் வந்திருக்கக்கூடிய GDP எவ்வளவுனா $4.06. அப்ப இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியா ஜப்பானை விட ஒரு படி பின்தங்கின இடத்துல தான் இருக்கு. ஸோ அப்புறம் எப்படி BVR சுப்பிரமணியம் சொல்றாரு IMF ரிப்போர்ட்ல 2025 போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஆண்டுக்கான ஃபோர்காஸ்ட், அதாவது 2025 இறுதியில் எப்படி இருக்கும் நிலைமை அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல தான் பார்த்தோம்னா ஜப்பானுடைய GDPங்கிறது இந்தியாவினுடைய GDPயை விட கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. அதாவது இதுல 2025 அப்படின்னு IMF ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய நிதியாண்டு கணக்குப்படி பார்த்தோம்னா
2025 ஏப்ரல் ஆரம்பிச்சு 2026 மார்ச் வரைக்கும் முடியக்கூடியதா இருக்கும். அப்ப 2026 தான் இந்தியா ஜப்பானை விட சற்று ஜிடிபில முன்னோக்கி போகலாம் அப்படிங்கிற ஃபோர்காஸ்டிங் IMF ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பவே ஜப்பானை விட இந்தியா முன்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தவறான தகவல். சரிப்பா, இந்த வருஷமா தானே, அடுத்த வருஷமா தானே, ஜப்பான் எவ்வளவு பெரிய நாடு, உலக வல்லரசுலாம் பிலிம் காட்டிருந்தீங்கல்ல, இப்ப பாரு இந்தியா கூடிய சீக்கிரமே ஜப்பானை முந்த போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இப்படி உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதாரம் நாங்க தான் வரப்போறோம், கூடிய சீக்கிரம் வரப்போறோம், அது மட்டும் இல்ல 3வதுக்கும் வந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் நம்மளுடைய பொருளாதாரம் அவ்வளவு மாபெரும் வளர்ச்சியை கண்டிருக்குதா அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். அதாவது IMF கொடுக்கிற தகவல் இருக்குல்ல, இந்த கம்பாரிசன் வந்து IMF ஏதோ பொருளாதாரத்தை ஆய்வு பண்ணி அவங்க டேட்டாக்களை தொகுத்து கொடுக்கிற தகவல் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டினுடைய அரசு அபிஷியலா கொடுக்கிற அந்த டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணி ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அதன்படி பார்த்தா இந்தியாவுடைய ஜிடிபி அப்படின்னு அவங்க குறிப்பிடுறதுங்கிறது, இந்தியாவுடைய ஜிடிபி growth அப்படின்னு அவங்க குறிப்பிடுறதெல்லாம் இந்திய அரசாங்கம் கொடுக்கிற அந்த தகவல் தான். இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளா பார்த்தோம்னா ஜிடிபியை கால்குலேட் பண்ற மெத்தட்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபி ஓவர் எஸ்டிமேட் பண்ணி காட்டப்படுது அப்படின்னு இந்தியாவிலே இருக்கக்கூடிய முக்கியமான பல பொருளாதார ஆய்வாளர்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம், இதை கூட விட்டுருவோம். இன்னொரு பக்கம், உண்மையிலேயே ஜிடிபியோடைய வேல்யூ தான் ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை ஆய்வு பண்றதுக்கான, அளவிடுறதுக்கான குறியீடா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, ஜிடிபிங்கிறத நம்ம எப்படி சொல்றோம், ஒரு நாட்டினுடைய மொத்த உற்பத்தி மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்தியாவுடைய ஜிடிபி ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் இங்க பாவர்ட்டி எவ்வளவு இருக்கு, எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சியில எப்படி இந்தியா 4வது இடத்துல இருக்க முடியுது ஜிடிபி அளவுல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா நம்ம பார்த்தோம்னா பாப்புலேஷன்ல ரொம்ப ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியா இருக்கு. அப்ப அதிகமான மக்கள் தொகை இருக்கும்போது இங்க அதிக உற்பத்தி இயல்பாவே நடக்குது. அப்ப அதிகமான கன்சம்ஷனும் நடக்குது. அப்ப இந்தியாவினுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சியில இந்தியாவினுடைய மக்கள் தொகைக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. அதை தாண்டி மற்ற சர்வீஸ் செக்டாரினுடைய வளர்ச்சி, மற்ற துறைகளின் வளர்ச்சி, அதெல்லாம் அதனுடைய பங்கு இருந்தாலுமே இந்தியாவினுடைய ஜிடிபியில மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்தியாவினுடைய பாப்புலேஷன் ஃபேக்டர். அப்ப இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபி மதிப்பு நம்ம சொல்றோம் இல்லையா, $3.9 trillion அப்படிங்கிறத, இதை 140 கோடி மக்களுக்கு நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா சராசரியாக ஒரு குடிமகனுக்கு எவ்வளவு இருக்குது இங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல இருந்து தான் நம்ம ஒரு சின்ன அசம்ஷனுக்கு நம்மளால வர முடியும். இப்ப IMF எஸ்டிமேட்லயே பார்த்தோம்னா இந்தியாவினுடைய ஜிடிபி பர் கேபிட்டா அப்படின்னு ஒரு அளவு கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய ஜிடிபி பர் கேபிட்டா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே IMF டேட்டா கரண்ட் பிரைசஸ்ல கொடுத்துருக்காங்க, $2,936 இருக்கு. இதே ஜப்பானோடது எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா $35,611. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி குடிமகனுக்கும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு சராசரி குடிமகனுக்கும் அந்த பர் கேபிட்டாவில் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த பர் கேபிட்டா இன்கம்னு நம்ம சொல்றோம்ல, இதை கால்குலேட் பண்றதுலயுமே கூட நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா இந்த பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய குடிமகனுடைய சராசரி வருமானமா இந்த பர் கேபிட்டா இன்கம்மை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற பல விவாதங்கள் பொருளாதார ஆய்வாளர்கள் மத்தியில் நடந்துகிட்டு இருக்கு. பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கறத எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்களினுடைய வருமானம், மொத்த வருமானம் எவ்வளவு இருக்கு, அதை டிவைடட் பண்ணி எவ்வளவு பேர் பாப்புலேஷன் இருக்கிறாங்க, அந்த பாப்புலேஷனால டிவைட் பண்ணா ஒரு சராசரி குடிமகனுடைய சராசரி வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த கணக்கை ஒரு சராசரி வருமானமா பார்க்க முடியாது அப்படின்னா, இப்போ ஒரு ஊர்ல 50 பேர் பார்த்தோம்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. இன்னொரு 1000 பேர் இருக்காங்க அந்த ஊர்ல, அந்த 1000 பேர் பார்த்தோம்னா வருஷத்துக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு சராசரி நபருடைய வருமானம் அப்படிங்கிறது 47,619 ரூபாய் வருது. ஆனா அந்த ஊரினுடைய பெரும்பான்மை மக்கள் 1000 பேர் பார்த்தோம்னா 25,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அப்ப பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 47,619 ரூபாயா காமிக்குது. ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஊர்ல இன்கம் இன்இக்வாலிட்டி பெருசா இருக்கு. இன்கம்ங்கிறது ஈக்குவலா பகிரப்படல அப்படிங்கிறது முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு இந்த சூழலை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலையும் இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்குது அப்படின்னு ஆக்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இப்ப இந்தியாவினுடைய மொத்த சொத்துல பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய டாப் 10% பண
பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மட்டுமே மொத்த சொத்துல 72% வச்சிருக்காங்க. அதே சமயம் பாட்டம் 50%, அதாவது இந்தியாவினுடைய பாதி மக்கள், அடித்தட்டு பாதி மக்கள் பார்த்தோம்னா வெறும் 3% சொத்து தான் அவங்க கிட்ட இருக்குது. அதாவது 70 கோடி மக்கள்கிட்ட வெறும் 3% சொத்து தான் இருக்குது. வெறும் டாப் 10% பணக்காரர்கள்ட்ட 72% சொத்து இருக்குது. அப்ப இங்க மிகப்பெரிய இன்கம் இன்இக்வாலிட்டி, சொத்துல மிகப்பெரிய இன்இக்வாலிட்டி இங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இந்தியாவினுடைய மொத்த வருமானமா அம்பானி, அதானி இவங்களோட வருமானமும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணப்படும். அம்பானியோடைய சொத்து பல லட்சம் கோடி இருக்குது, அதானியினுடைய சொத்து பல லட்சம் கோடி இருக்குதுன்னா அதையும் சேர்த்து தான் ஒட்டுமொத்த மக்களுடைய வருமானமாக இங்கே பிரிச்சு போடப்படும் பர் கேபிட்டா இன்கம்ல. அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆய்வாளர்கள், பர் கேபிட்டா இன்கம்மை விட ஒரு நாட்டின் சராசரி குடிமகனின் வருமானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மீடியன் இன்கம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீடியன் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரையும் அவங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் 1ல இருந்து 100 வரைக்கும் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இந்த இடையில 50வது இடத்துல இருக்காங்கல்ல, அதுதான் மீடியன் இன்கம்ங்கிறது. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு இடைப்பட்ட இன்கம், அந்த இன்கமுக்கு மேல அந்த நாட்டினுடைய 50% மக்கள் இருப்பாங்க, அந்த இன்கமுக்கு கீழே ஒரு நாட்டினுடைய 50% மக்கள் இருப்பாங்க. அந்த இடைப்பட்ட மீடியன் இன்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய டாக்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, இதுலயும் நிறைய கேள்விகளை பொருளாதார ஆய்வாளர்கள் எழுப்புறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த மறைமுக வரி இருக்கு இல்லைங்களா, மறைமுக வரி அப்படிங்கிறது பொருளாதாரத்துல நீங்க எந்த பின்புலத்தில் இருந்தாலும் ஜிஎஸ்டிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும். அதாவது நீங்க வாங்குற பொருள் மேல போடப்படக்கூடிய வரி. நீங்க ஒரு சட்டையை வாங்குறீங்கன்னா அந்த சட்டைக்கு யார் அந்த சட்டையை வாங்கினாலும் அந்த சட்டைக்கு அதே வரி தான் இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கும் ஒரு சட்டைக்கு அதே டேக்ஸ் தான் இருக்கும். 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அந்த சட்டையை வாங்கினாலும் அதே டேக்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். இதுதான் அந்த மறைமுக வரின்னு சொல்றோம். 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கும் அதே வரி தான் இருக்கும். அப்ப இந்த மறைமுக வரியை தான் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா வருமானத்துக்கு ஏற்ற வரி, கார்ப்பரேட் வரியா இருக்கலாம், இன்கம் டேக்ஸா இருக்கலாம், இந்த டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது தான் ஒரு நாட்டில் அதிகமாக வசூலிக்கப்படணும். ஆனா இந்தியாவில் மறைமுக வரி அப்படிங்கிறது அதிகமா பார்த்தோம்னா சாதாரண மக்களால் கொடுக்கப்படக்கூடிய வரியா இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல 64% பார்த்தோம்னா பாட்டம் 50% மக்கள் இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க நிகழக்கூடிய இன்கம் இன்இக்வாலிட்டியை இன்னும் பெருசுபடுத்தக்கூடியதா இந்த முறை இருந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப ஜிடிபி அப்படிங்கிறதையோ இல்ல பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறதையோ இந்த ரெண்டையுமே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கான இல்ல அந்த நாட்டில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அளவிடுறதுக்கான ஒரு அளவுகோலா நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் நிறைய பொருளாதார ஆய்வாளர்கள் முன்வைக்கக்கூடியது. அப்ப என்னென்ன அம்சங்கள் ஒரு நாட்டில் மக்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு என்னென்ன அம்சங்கள் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட், ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த நாட்டில் வறுமை எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கு, மூணாவது பார்த்தோம்னா இன்கம் இன்இக்வாலிட்டி எவ்வளவு கம்மியா இருக்கு, அதாவது பொருளாதாரம் எவ்வளவு சமமா மக்களிடம் பிரிந்திருக்கிறது, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது, நாலாவது பார்த்தோம்னா விலைவாசி, அந்த நாட்டில் விலைவாசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது, ஐந்தாவது பார்த்தோம்னா அந்த நாட்டில் மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 அளவுகோல்களை ஒரு முக்கியமான அளவுகோல்களாக நம்ம பார்க்கலாம். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா 2024 ஜூலை மாசத்துல வந்த ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா 54 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்தியாவினுடைய மக்கள் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஜிடிபி அதிகமாக இருக்கு, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்ல ஏன் சரிவு வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் பொருளாதார அறிஞரும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவருமான பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஆர்பிஐ டேட்டாவை வச்சு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்ன அப்படின்னா 1980 இருந்து 90 வரைக்குமான 10 ஆண்டுகள் இருக்குல்ல, அந்த 10 ஆண்டுகள்ல 1% ஜிடிபி அதிகமாச்சுன்னா 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு நாட்டில். அதே மாதிரி அடுத்த 10 வருஷம், அதாவது 1990 இருந்து 2000 வரைக்கும் இந்தியாவில் இந்த லிபரலைசேஷன் பாலிசி உள்ள இம்ப்ளிமெண்ட் பட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 1% ஜிடிபி அதிகமாச்சு அப்படின்னா 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. அதாவது போன 10 ஆண்டுல 1980 இருந்து 90 வரைக்கும் 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் 1% ஜிடிபிக்கு அதிகமாயிருக்கு. ஆனா 90 to 2000 பார்த்தோம்னா 1% ஜிடிபிக்கு அது பாதியா குறைஞ்சி 1 லட்சம் வேலை வாய்ப்புகளா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2000 to 2010 வரைக்கும் பார்த்தோம்னா
பார்த்தோம்னா 1% ஜிடிபி அதிகமாச்சு அப்படின்னா வெறும் 50,000 வேலை வாய்ப்புகள் தான் அதிகமாகுது அப்படிங்கிறது ஆர்பிஐ டேட்டா மூலமாக சொல்றாரு. 2010க்கு அப்புறம் இந்த தகவலை ஆர்பிஐ வெளியிடாததுனால அதற்கு அப்புறம் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்டில் 1% ஜிடிபிக்கு மாற்றம் நடக்குது அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு தெரியாததாக இருக்குது. ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய விஷயமா கூட இல்லை அப்படிங்கிறது இந்த தகவல் மூலமாக தெரியுது. அடுத்தது ரெண்டாவதாக நம்ம பாவர்ட்டி அதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாட்டில் உண்மையிலே பாவர்ட்டி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு அளவிடணும்னா அந்த நாட்டில் மக்கள் வந்து பசியோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இப்போ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணப்படுது. அந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 127 நாடுகளில் 105வது இடத்துல இந்தியா இருக்குது. அதாவது இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 1வது இடத்தில் ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் மக்கள் பசியோடு இல்லை, பசி குறைவான மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்தியா பார்த்தோம்னா 127 நாடுகளில் 105வது இடத்துல இருக்குது அப்படின்னா இங்கே பசியோடு இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து சொல்லுது. மூணாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எக்கனாமி எவ்வளோ சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் சொன்னதை பார்த்தோம். டாப் 10% ஆட்கள்கிட்ட தான் பெரும்பாலான சொத்து இருக்குது, கடைசி 50% மக்களிடம் வெறும் 3% தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ நாலாவது விலைவாசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா த ஹிந்து ஊடகம் பார்த்தோம்னா ஒரு ஆய்வு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மீல்ஸ் தயாரிக்கிறதுக்கான காஸ்ட் இருக்குல்ல அது பார்த்தோம்னா 71% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே அளவுக்கு ஒரு தனிநபர்னுடைய சம்பளம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மீல்ஸோட காஸ்ட்டு 71% அதிகமாக இருக்குல்ல, ஆனால் சம்பளம் பார்த்தோம்னா 37% தான் அதிகமாக இருக்குது. அப்போ விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு இங்கே நடக்கலை அப்படிங்கிறத இந்த டேட்டாவின் முடிவுகள் காட்டுது. அடுத்தது ஒரு நாட்டில் மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் பார்த்தோம்னா இந்தியா 147 நாடுகளில் 118வது இடத்துல இருக்குது. ஸோ இதுலேயும் இந்தியா வந்து அந்த ரேங்கிங்கில் பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ உண்மையிலேயே நாம் வளர்ந்து விட்டோம், நாம் வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னு நம்ம பெருமைப்படணும் அப்படின்னா இந்த 5 ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல இதில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறத நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம 3வது இடத்துல இருக்கோம், 4வது இடத்துல இருக்கோம், முதல் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறத விட உண்மையிலேயே இந்த நாட்டில் என்னென்ன சிக்கல் இருக்கு அதன் அடிப்படையில் உண்மையிலேயே நம்ம வளர்ந்து இருக்கிறோமா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ண வேண்டியது முக்கியமாக இருக்கு. அப்போ முதல்ல நம்ம கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் அதன் அடிப்படையிலிருந்து நாட்டினுடைய பொருளாதார கொள்கையை வந்து வடிவமைச்சாதான் இந்த சிக்கல்களை எப்படி நம்ம தீர்க்க முடியும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர முடியும். ஆனால் நம்ம கிட்ட பிரச்சனையே இல்லை, நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம். பாருங்க 5வது இடத்துல இருந்தோம், இப்போ 4வது இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், அடுத்து 3வது இடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இனி நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது, எல்லாத்துக்கும் நம்ம ஜி இருக்காரு, அவர் பொருளாதார கொள்கையை வந்து ஷார்ப்பாக வடிவமைச்சிட்டு இருக்காரு, நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு வெறுமனே விளம்பரங்களை முன்னிறுத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம சரி செய்ய வேண்டிய இடங்கள்ல நம்ம கோட்டை விட்டுருவோம். நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஜிடிபி நம்பர்ஸ் காட்டக்கூடியதல்ல, மக்களினுடைய வெல்ஃபேர் குறியீடுகள் என்னவா இருக்குது, மக்களினுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல நம்ம 4வது இடத்துக்கு முன்னேறிட்டோம் அப்படின்னு பிவிஆர் சுப்பிரமணியம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம என்ன விவாதத்தை முன்னகர்த்த வேண்டியிருக்குன்னா ஜிடிபி எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் முன்னோக்கி போயிட்டு இருக்கோ அதே அளவுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய அளவுக்கான கொள்கை மாற்றங்கள் திட்டங்கள் இந்த நாட்டில் தேவை இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, விலைவாசி உயர்வு, மக்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, அவங்களுடைய மகிழ்ச்சி குறியீட்டில் பின்தங்கி இருக்கிறது, இதையெல்லாம் களையப்பட்டு இதிலெல்லாம் நம்ம முன்னேற்றத்தை கொண்டு வந்தாதான் நம்ம நாடு உண்மையிலேயே நாம் முன்னேற்றத்தை நோக்கி பெரும் பாய்ச்சலுடன் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளால பெருமைப்பட்டுக்க முடியும். தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.